அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus 4t sin 3t dtன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு நல்லாவே தெரியும். பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of t இருந்துச்சு அப்படின்னா integral over 0 to infinity e power minus st into function of t into dt எழுதுவோம். இது பேசிக் டெஃபினிஷன். நம்ம இங்க என்ன ஃபைண்ட் பண்ணோம், வாட் இஸ் கிவன், நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தா கிளியரா நோட் பண்ண என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் 0 to infinity நமக்கு கொடுத்தது e power minus 4t sin 3t dt கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் டீன்ற பிளேஸ்ல என்ன இருக்கு, எஃப் ஆஃப் டீன்ற பிளேஸ்ல சைன் 3tன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. எஃப் ஆஃப் டீன்ற பிளேஸ்ல சைன் 3t இருக்கு, எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக சைன் 3t கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இ பவர் மைனஸ் எஸ்டியும் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ இ பவர் மைனஸ் 4t கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணா எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா +4. மறந்தா அப்படி கூட -4 போட்டக்கூடாது, +4 மைனஸோட சேர்ந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ +4. அப்போ நம்மளோட ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus 4t sin 3t dt. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் டெஃபினேஷன் தான். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 3t யோட ஆன்சர்ல எஸ்ன்ற பிளேஸுக்கு பதிலாக என்ன போடணும், 4 போடணும், அவ்வளோதான். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் என்னது, சேம் டெஃபினேஷன் தான். ஸோ எல்லா sin 3tல எஸ்ஸுக்கு பதிலாக 4 போட்டால் முடிஞ்சது. ஸோ நமக்கு நல்லா தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 8t. ஸோ எல்லா sin 8ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 8t அதுக்கான வேல்யூ என்னதுங்க, a by a ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர் இல்லைங்களா. எல்லா sin 8னா a by a ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தா ஏக்கான வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். அப்போ 3 by 3 ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர். இந்த ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்கிறோம், 4 போட சொல்கிறோம். எஸ்ஸுக்கு பதிலாக 4 போட சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும் நம்மளோட ஆன்சர், 3 by 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும், 9 ஆயிரும், பிளஸ் s 4. ஸோ 4 ஸ்கொயர். அப்போ 3 by 9 plus 16 ஆயிரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 by 25. சரிங்களா, 3 by 25. ஓகே, இதே மாடலில் இனி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2 evaluate integral over 0 to infinity t along with e power minus 2t sin t dt. ஸோ இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை நம்ம யாரோட கம்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேசிக் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது பேசிக் டெஃபினிஷன் கூட கம்பேர் பண்ணுறோம். பை டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன சொல்லுது, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of t equals to integral 0 to infinity e power minus st into function of t dt. இது பேசிக் டெஃபினிஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தா இன்டெக்ரல் 0 to infinity e power minus 2t முன்னாடி எழுதிக்கிறேன், e power minus 2t முன்னாடி எழுதிட்டேன். அப்போ e power minus 2t முன்னாடி எழுதிட்டேன், into t into sin t into dt. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தா, எஃப் ஆஃப் டீன்ற பிளேஸில் என்ன கொடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் டீன்ற பிளேஸுக்கு பதிலாக டி சைன் டி இருக்குது. தேர்ஃபோர் இங்கே கம்பேர் பண்ணால் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ டி சைன் டி இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இ பவர் மைனஸ் எஸ்டி இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இ பவர் minus 2tன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா +2. அப்போ இதனோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம்னா, this is Laplace transform of f of t. t பதில் என்ன இருக்கு, t sin 2t இருக்கு. Laplace transform of f of t. ஆன்சர்ல s பதில் என்ன போட சொல்றோம்,
2 போட சொல்றோம். வெரி சிம்பிள். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t sin t. ஆன்சர்ல s க்கு பதிலா 2 போட சொல்றோம். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா L of t sin t ஃபைண்ட் பண்ணணும். L of t sin t ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n இன்டு f of t ஃபார்மேட்ல இருக்கு. t பவர் n f of t. இதுக்கான ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா மைனஸ் 1 பவர் n d பவர் n by ds பவர் n into Laplace transform of f of t. இது பேசிக் டெஃபினிஷன் ஆர் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கோம், நமக்கு t பவர் n க்கு பதிலாக L of t sin t கொடுத்துருக்கோம். t sin t கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 பவர் n, என்னோட வேல்யூ 1, அப்போ d பவர் n, அப்போ d by ds. f of t என்னன்னு பார்த்தீங்கன்னா sin t, L of sin t. ஸோ இப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் L of sin tன்றது என்னங்க. ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 பவர் என்ன மைனஸ் 1 தான். d by ds. L of sin tக்கான வேல்யூ a by L of sin tன்றது a by a ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர். இது என்ன கேட்டீங்கன்னா L of sin t ஆர் sin at. இங்கே a க்கான வேல்யூ 1. அப்போ என்ன ஆகும் 1 by a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர். சரிங்களா? இதை நம்ம u by v ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நம்ம டைரக்டா ஒர்க் பண்ணாலும் சரி, அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by xக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர். எகைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ இங்கே என்ன ஆகும் மைனஸ் 1 டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே தான் இருக்கும். டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by xக்கான வேல்யூ என்னதுங்க மைனஸ் 1 by வாட் எவர் இட் இஸ் 1 plus s ஸ்கொயர் x. இந்த 1 plus x ஸ்கொயர் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by xக்கான வேல்யூ மைனஸ் 1 by x ஸ்கொயர். அப்போ 1 plus s ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். எகைன் என்ன பண்ணோம் பிராக்கெட் டிஃப்ரென்ஷியேட். அப்போ என்ன ஆகும் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 plus 2s கிடைக்கும். 0 plus 2s. சரிங்களா? இப்போ 2 மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்போ மேலே என்ன இருக்கும் 2s by 1 plus s ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இது என்ன கேட்டிங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t sin t. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t sin t. எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்கோம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t sin t கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர்ல s க்கு பதிலாக என்ன போட சொல்றோம் 2 போட சொல்றோம். ஆன்சர்ல s க்கு பதிலாக 2 போட சொல்றோம். அப்போ இங்க என்ன ஆகும் therefore நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா integral over 0 to infinity t e power minus 2t sin t. இதான கொடுத்துருக்கோம். இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா that is Laplace transform of t sin t. ஆன்சர்ல s க்கு பதிலா என்ன போட சொல்றோம் 2 போட சொல்றோம். அப்ப இங்க என்ன இருக்கு நம்ம கையில 2s divided by 1 plus s ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஆன்சர்ல என்ன போட சொல்றோம் s க்கு பதிலா 2 போட சொல்றோம். அப்ப என்ன ஆகும் மேல 2 into 2 by 1 plus s ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். சரிங்களா? இப்போ மேலே என்ன ஆகும் 4 ஆயிரும். கீழே என்ன ஆகும் 1 plus 2 ஸ்கொயர்னா 4. அப்போ ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே 4 இருக்கும், கீழே என்ன ஆகும் மேலே 4 டிவைடட் பை கீழே 5 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன ஆகும் 4 by 25. சரிங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.